குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பணக்காரர் எப்பொழுதுமே ஹர்த்தாலுக்கு எதுவுமே உதவ மாட்டார். ஒரு ஒரு இது செலவழிக்கணுன்னா கூட ஒருத்தன் என்ன செய்வான், டக்குன்னு செலவழிச்சிட்டு கொடுத்தா போதும், நம்மளுக்கு அடுத்து கடவுள் கொடுப்பான் இருப்பான். இன்னொருத்தன் கொடுக்கவே மாட்டான், ஆனால் பிடுங்கி சாப்பிடுவான். இன்னொருத்தன் இப்படி நிறைய ரகம் இருக்குது. நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது. ஆனால் இது என்ன ரகம்னு நம்ம கெஸ் பண்ணிப்போம். அதுதானே டெக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தூங்கின்னு இருக்கிறப்ப ஒரு கனவு. நம்ம உண்மையிலே ஆனால் அவர் கெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொர்க்கத்துக்கு தான் நம்ம போவோம், நம்மளுக்கு நரகம்ங்கிற பேச்சுக்கே கிடையாது அப்படின்ட்டு இருக்கார். அது கடவுள் தீர்மானிப்பார் கண்டிப்பாக. அப்போ அவர் இரவு தூங்குறப்ப ஒரு யமதூதர் வர, வா நான் நரகத்துக்கு காமிக்கிறேன், சொர்க்கம் எதுன்னு காமிக்கிறேன், நீ கெஸ் பண்ணு அப்படிங்கிற. நரகத்துக்கு போகிறாங்க. நரகத்துக்கு போனால் நிறைய விதவிதமான சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பாடெல்லாம். ஆனால் எடுத்து சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கை நீட்ட முடியாது. ஓகேவா? நீட்டி இப்படி சாப்பிட முடியாது, கையவே தூக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை. வாயினால் தான் எடுத்து சாப்பிடணும். அதுவும் எவ்வளோ சாப்பிட முடியும்? சிந்தி குதறி, ஐயோ இது என்னடா வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனையாக இருக்குது, நரகம் வேணாண்டா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேயும் எப்படின்னா ஒவ்வொரு விதமான இதுவாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக அப்படி சூப்பர் சாப்பாடு, கமகமன் வாசனையாக இருக்குது, எல்லாம் இருக்குது, தடபுடலாக இருக்குது. ஆனால் அங்கே எப்படின்னா கை நீட்ட முடியும், ஆனால் இப்படி சாப்பிட முடியாது. அப்படி ஒரு இதுவாக இருக்குது. என்னடா கொடுமை, ஒரு சாப்பாடே சாப்பிட முடியலையே அப்படிங்கிறப்ப, ஆனால் அங்கே ஒரு டெக்னிக்கல் இருக்குது. நீ உனக்கு ஊட்டிக்கலாம், நான் எனக்கு ஊட்டிக்கலான்னு அப்படி ஊட்டி சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னொன்றும் இருக்குது, ஒன்றுமே தப்பில்லாமல் ராஜ வாழ்க்கை. அதாவது என்ன சொல்லலாம், ஒரு நல்ல கவனிப்போடு, அது ஒரு பாணி. 3 விதமான சொர்க்கம் நரகம் இருக்குது. சொர்க்கம்னு ஒன்று இருக்குது. சொர்க்கம் அப்படின்னு இருக்குது. நல்ல ஒரு இதுவாக இருக்குது, தடபுடலாக. ஆக நம்மளோட கர்ம வினைக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு குட்டி குட்டி பாகமாக பிரித்து வச்சுருக்கார் கடவுள். இவளுக்கு இவ்வளோ, இவளுக்கு இவ்வளோ, இவளுக்கு அப்படி முடிச்சு முடித்தா நம்மளோட பாவங்கள் எவ்வளோ இருக்கோ, அந்த முடிச்சு எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அவ்வளோ, எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ அப்படின்னு. அப்போ கடவுளே, எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம், இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நான் நல்லது பண்ணுறேன், அதை கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்குறேன், போதும். நான் வாழ்த்து இது கூட எனக்கு வேண்டாம். எனக்கு நல்லா இருக்கிற காசில் யார் யாருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். அதுதான் என் வாழ்க்கை சொர்க்கம். இவ்வளோ நாள் சொர்க்கம் எங்கே இருக்குன்னு நான் தேடி அலைஞ்சின்னு இருந்தேன். நான் வாழ்கிற வாழ்க்கையே சொர்க்கம், போதும். உண்மைதானே நேர்களே? அவ்வளோ இல்லாதவங்களுக்கு முடிஞ்சதை கொடுக்கலாம், பசிங்கிறவங்களுக்கு முடிஞ்சதை கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக பண்ணோம்னா அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு சொர்க்கம். உண்மைதானே நேர்களே?